இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேச்சுரல் டிசாஸ்டர் மூவி. இந்த படத்தோட பேரு கிரீன்லாண்ட். இந்த படத்தோட கதை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த பில்டிங்ல டாப்ல 2 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. அதுல ரொம்பவே டென்ஷனா இருக்க இவரோட பேரு தான் ஜான். அவர் தான் இவங்களுக்கு பாஸ். இவரோட வேலையை முடிச்சுட்டு அவரோட கார்ல வீட்டுக்கு போறாரு. போற வழியில ரேடியோல பூமியை ஒரு பெரிய காமெட் வந்து தாக்க போகுது, அது பூமியில விழப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை கேட்டுட்டே அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு லேடி ட்ரெட்மில்ல வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் ஆலி. இவங்க தான் அவரோட ஒய்ஃப். இவர் உள்ள வந்தோன்னா அவரோட பையனான நேத்தனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு இப்ப பர்த்டே வரப்போகுது. அதை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பா பார்த்தோன்னா நேத்தன் வந்து கட்டிப்பிடிச்சு அவனுக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆயிருது. அதுக்கப்புறம் அவன் வரைஞ்ச டிராயிங்கை பத்தி அவங்க அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். அது இப்ப பூமியில விழ போற காமெட்டை பத்தி தான். அதோட பேரு கிளார்க்குன்னு கூட வச்சிருப்பான். இவன் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். இவங்க 2 பேரும் பையனோட ரூம்ல பேசிட்டு அதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவுக்கு போவாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல நியூஸ் என்ன வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, காமெட் இப்போ பூமியில வந்து விழப்போகுது, அதுல நிறைய சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் ஐசஸ் இருக்கு, அதால தான் அது மேடாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜான் ஒர்க்குக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறான். மறுநாள் காலையில ஜான் எந்திரிக்கும் போது மறுபடியும் இந்த காமெட்டை பத்தி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இந்த காமெட் பூமி மேல வந்து விழுந்தாலோ அதனால நமக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சைடு பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆலி வந்து பர்த்டே பார்ட்டிக்கு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால நீங்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்னு ஜானும் அவனோட பையனும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் வராங்க. அங்க வந்தோன்னே எல்லாரும் ஸ்கையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா காமெட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க கடைக்குள்ள போய் ஷாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜானுக்கு ஒரு அலாம் வருது. அது என்னன்னு பார்த்தா ஒரு ஆட்டோமேட்டட் கால். அந்த ஸ்டோர்ல வேற யாருக்குமே இந்த மாதிரி கால் வரல. அதை அவன் அட்டன் பண்ணும்போது, நீங்க உங்க ஒய்ஃப் பையன் 3 பேருமே எமர்ஜென்சி ஷெல்டருக்கு மூவ் பண்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் சுத்தி முத்தி பாக்குறான், வேற யாருக்குமே இந்த கால் வரல. அதே டைமிங்ல டிவிலையும் இவங்க வீட்டு டிவில அந்த இது ஓடிட்டு இருக்கு. அதை அவன் கவனிக்கல. இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு உடனே கடையில இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போற வழியில நிறைய மிலிட்ரி வண்டிங்க, மேல நிறைய ஏரோப்ளேன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஏதோ சிச்சுவேஷன் மோசமா இருக்கு அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க கெஸ்ட் எல்லாருமே அங்க இருப்பாங்க. இவன் கிச்சன்ல போய் ஆலி கிட்ட பேசுவான். எமர்ஜென்சி ஷெல்டரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா அப்படின்னா அவன் போய் ஆலி கிட்ட கேட்பான். அப்போ அவ வந்தது, ஆனா அது நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு இருக்குன்னு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் இல்ல, நான் வர வழியில நிறைய மிலிட்ரி வண்டிலாம் வந்தது, ஏதோ இது சிச்சுவேஷன் மோசமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க 2 பேரும் லிவிங் ரூமுக்கு வருவாங்க. அப்ப எல்லாருமே நியூஸை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நியூஸ்ல ஒரு பீஸ் ஆஃப் காமெட் அட்லாண்டிக் ஓஷன்ல விழுந்துருச்சு, இதை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி அவங்க யாருமே ரொம்ப பயந்த மாதிரி காமிச்சிக்கல. எல்லாரும் நார்மலா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க எதுவும் ஆபத்தும் நடக்கல. இவங்க எல்லாரும் கவுண்ட் டவுன்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா சின்ன அதிர்வு ஏற்பட்டு மொத்தமா ஒரு எர்த்குவேக் வருது. அதை பார்த்து இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஜான் உடனே வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறான். எல்லா பறவைங்களுமே பறந்து போயிட்டு இருக்கு. இவன் சுத்தி முத்தி பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஷாக் வேவ் வருது. இதனால எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. அது வெளியில மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே வருது. திருப்பி வீட்டுக்குள்ள வந்து டிவியை பார்க்கும்போது தான் நியூஸ்ல ஃப்ளோரிடான்ற ஒரு சிட்டியில காமெட்டோட ஒரு பீஸ் விழுந்திருக்கு. அதனால ஷாக் வேவ் கிரியேட் ஆகி 1000 கணக்கான மைல் தூரம் அந்த சிட்டியே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்னும் நிறைய பீசஸ் ஆஃப் காமெட் வந்துட்டு இருக்கு. அது எப்ப வேணா பூமியில விழலாம், என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஜானுக்கு அந்த அலர்ட் மெசேஜ் வருது. டிவிலையும் அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஆனா அவங்க கூட இருக்கிற மற்ற யாருக்குமே இந்த மெசேஜோ ஃபோனோ எதுவுமே வரல. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க ஃபேமிலி மட்டும்தான் அந்த பிளேஸுக்கு போக முடியும் அப்படின்றது தெரியுது. செலக்டடா தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபோனுக்கு ஒரு செக்யூரிட்டி கோடும் அனுப்பிச்சிடுறாங்க. இதை வச்சுதான் இவங்க அந்த பிளேஸுக்கு போக முடியும். எல்லாருமே ரொம்ப பயத்தோட கிளம்புறாங்க. இவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமிங்ல நேத்தன் அவங்க தாத்தாவை பத்தி கேட்கறான். ஆனா அதை பத்தி அவங்க அம்மா பெருசா எதுவும் எடுத்துக்கல. அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ், நேத்தனுக்கு தேவையான இன்சுலின் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வெளியில வந்து பார்க்கும்போது ஸ்கையே மொத்தமா ஏதோ நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஜான் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த மெசேஜ் எதுவுமே வரல. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில இருந்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இன்னும் 2 நாள்ல இந்த பூமியில வந்து இந்த காமெட் விழப்போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து கிளம்ப போறாங்க. அப்படி கிளம்பும் போது ரோட்ல இன்னொருத்தவங்க வந்து என்னோட குழந்தைய மட்டுமாவது எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க அதை எடுத்துக்கல. ஏன்னா அங்க போனாலும் கூட்டிட்டு போக முடியாது. அதனால இவங்க மட்டும் இப்ப கிளம்புறாங்க. இவங்க இப்ப ஏர்பேஸுக்கு போயாகணும். போற வழியில சூப்பர் மார்க்கெட்ல பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. இதனால ஹைவேஸ்ல பெரிய டிராஃபிக் ஜாமா இருக்கு. இதனால இவங்க இப்ப அந்த சைடு போக முடியாது. அவங்க சைட்ல இருக்கிற அந்த ரோடு வழியா தான் இப்ப போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நியூஸ்ல
இப்போ நிறைய இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இதனால மொத்த சிட்டியுமே அழியக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வழியா ஏர்பேஸுக்கு இப்போ போயிட்டாங்க. அங்க போனா நிறைய ஃபேமிலிஸ் அவ்வளோ க்ரௌடடா இருக்கு. அங்க நிறைய மிலிட்டரி ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இவங்களோட செக்யூரிட்டி கோட காமிக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு பிரிஸ்பேண்ட் கொடுக்குறாங்க. அதை வச்சுதான் இவங்க உள்ள போக முடியும். ஏன்னா இது அவங்களோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாம இவ்வளோ திங்ஸ் எடுத்துட்டு போக கூடாது, சின்ன பேக்ல மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் நேத்தனோட இன்சுலினை மறந்துட்டதை அவங்க பாக்குறாங்க. அது கார்லயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஜான் சரி நான் கார்ல போய் பார்த்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போவாரு. ஆலி போய் அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் கிட்ட இது மாதிரி என்னோட பையனுக்கு டயபெட்டிக் இருக்கு, அதனால அவனுக்கு இன்சுலின் எடுக்கிறதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் காருக்கு போயிருக்காரு அப்படின்னு சிச்சுவேஷனை சொல்லிட்டு இருப்பா. அந்த சோல்ஜர் அவங்களோட சுப்பீரியர் கிட்ட கூட்டிட்டு போவாரு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவங்கள நாங்க எங்களால பிளெயின்ல கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு. ஆலி அவங்கள கன்வின்ஸ் பண்ண பாப்பா, ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரையும் இப்ப பேசிக்கே மறுபடியும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இங்க ஒரு சைடு ஜான் இன்சுலின் எடுத்துட்டு பிளேன் கிட்ட வந்துருவான். அங்க சுத்தி முத்தி ஆலியையும் பையனையும் பார்த்துட்டு இருப்பான். அங்க அவங்க இருக்க மாட்டாங்க. பிளேன்குள்ள போய் தேடிட்டு இருப்பான். அங்கேயும் இருக்க மாட்டாங்க. இப்போ பிளேன் டேக் ஆஃப் ஆக போகுது. ஆலி உள்ளதான் இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஜான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அங்க இருந்த பேசஞ்சர் அவன் வச்சிருந்த இன்சுலினை பத்தி கேட்பான். அது அவனோட பையனுக்குன்னு சொல்லும்போது தான் மெடிக்கல் பேஷண்ட்ஸை இங்க ஏத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் அவன். அப்ப ஜான் உடனே போய் ஃபிளைட் நிறுத்துங்க, நான் இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு பிளேனோட பேஸ் உடஞ்சிரும். அங்க இருந்த மக்கள் எல்லாம் பிளேனை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபியூல் டேங்க் லீக் ஆக ஆரம்பிச்சிரும். இப்ப பிளேன்ல இருந்து மறுபடியும் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு இருப்பாங்க. ஃபியூல் டேங்க் லீக் ஆகி அந்த மொத்த பிளேனுமே வெடிச்சு செதறிடும். இப்பதான் ஜானுக்கு அவனோட ஃபேமிலியை ரிஜெக்ட் பண்ண விஷயம் தெரிய வரும். ஏன்னா அங்க இருந்த சோல்ஜர் கிட்ட கேட்பான். இங்க ஆலியும் அவளோட பையனும் கார் கிட்ட வந்துருவாங்க. இப்போ அவனுக்கு இன்சுலின் கொடுத்தே ஆகணும், ரொம்ப லோவா இருப்பான். ஒரு சைடு ஜானும் கார் கிட்ட வந்துருவான். ஆனா கார் கிட்ட அவங்க இருக்க மாட்டாங்க. கார்ல அங்க மெசேஜ் விட்டுட்டு போயிருப்பா. அது என்னன்னா நாதனும் நானும் அப்பாவோட பிளேஸ்க்கு போறோம் அப்படின்ற மாதிரி அதுல எழுதி வச்சுட்டு போயிருப்பா. அந்த ரோடே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாக இருக்கும். இவங்க நடந்து தான் வெளியில் வர முடியும். இப்போ ஆலியும் அவளோட பையனும் ஒரு வழியாக ஃபார்மசியை கண்டுபிடிச்சி அங்கே வந்து ஃபஸ்ட்டு சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு இன்சுலின் கொடுப்பா. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கேங் வந்து உள்ளே இருக்கிற எல்லா பீப்புளையும் சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. ஆலியும் அவளோட பையனும் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து ஒரு கார்க்குள்ளே ஏறிடுவாங்க. ஆலி தன்னோட அப்பா கிட்ட போகிறதா அங்கே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அங்கே இருக்கிற கப்பல் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரொம்பவே வேகமாக ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு காரை நிறுத்தி அவகிட்டேருந்து ரிஸ்பேண்டை மட்டும் வாங்கிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அவளோட பையனை இழுத்துக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ ஆலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு சைடு ஜான் ரோட்டுக்கு வந்து ஒரு ட்ரக்கு போகிறத பார்த்துருவான். அந்த ட்ரக்கில் எப்படியோ ஏறிடுவான். அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணுவான். அவனோட பேர் காலின். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் காலின் கனடாவை பற்றி சொல்கிறான். இப்போ நாங்கள் கனடாவுக்கு தான் போயிட்டுருக்கோம், அங்கே 2 பிளேன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி ஒரு ஷெல்டருக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அது கிரீன்லாண்டில் இருக்குது, இது எல்லாமே மிலிட்ரியோட செட்டப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஜான் நான் என்னோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அந்த ஷெல்டரில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக்ல வந்து வேற ஒருத்தன் ஜானோட பிரிஸ்பேண்டை கேட்குறான். ஆனால் அவன் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை ஆரம்பிக்குது. இவங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க போட்ட சண்டையில ட்ரக் ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுல எல்லாருமே இறந்துடுறாங்க. ஜான் மட்டும்தான் உயிரோட இருக்கான். இப்போ இன்னொரு சைடு ஆலி நடு ரோட்ல தனியா நின்றுட்டு இருப்பா. அப்போ ஒரு கார் வரும். அதுல லிஃப்ட் கேட்டு அவ ஏறி போவா. நேத்தனை தூக்கிட்டு போன இந்த கப்பல் இப்ப நேரா பேஸுக்கு தான் போறாங்க. அந்த பிரிஸ்பேண்டை வச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நேத்தன் அங்க இருந்த சோல்ஜர் கிட்ட இவங்க என்னோட பேரண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் வெளியில தள்ளிடுவாங்க. நேத்தனை தனியா தூக்கிட்டு போய் வச்சிருப்பாங்க. ஆலி ஒவ்வொரு இடமா தன்னோட பையனை செக் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லா மெடிக்கல் யூனிட்ஸ்லயுமே அவ பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியா அவளோட பையனை கண்டுபிடிச்சிடுறா. அங்க இருந்த நர்ஸு தான் நேத்தனை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆலி அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த நர்ஸு இவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. எதுக்காகனா அவங்க அப்பாவோட பிளேஸ்க்கு போறதுக்கு. அங்க கட் பண்ணா ஜான் மறுபடியும் வீட்டுக்கே வரான். வீட்டுக்கு வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டு அங்க இருந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்கான். இன்னும் 24 hours தான் இருக்கு காமெட் ஃபுல்லா வந்து பூமியில விழுந்து பூமி அழிஞ்சு போறதுக்கு. இதை பார்த்துட்டு உடனே அவன் கார் கீ எடுத்துட்டு அங்கேருந்து வேகமா கிளம்புறான். அங்கேருந்து நேரா ஆலியோட அப்பா வீட்டுக்கு தான் போறான். அங்க போய் பார்த்தா அவர் உட்காந்து காட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. ஆலியும் நேத்தனும் இங்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஜான் கேட்டுட்டு இருக்கான். அவங்க இங்க வரல அப்படின்னு அவங்களோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆலி கிட்ட இருந்து ஃபோன் வருது, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் அவங்கள பிக்கப் பண்றதுக்காக அங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஜான் ஆலியை மீட் பண்ணிடுறான். இவங்க எல்லாருமே இப்ப பாத்துக்கிறாங்க. இப்ப நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கனடாக்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா அங்கேருந்து தான் பிளேன் புறப்படுது, நம்ம அந்த ஷெல்டருக்கு போனாதான் உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆலி அவளோட அப்பாவையும் கூப்பிடுறா. ஆனா அவரு வரல.
இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய காமெட் பீஸ் வந்து விழுது. அப்ப கூட ஆலியோட அப்பா வரல. அவரு ஜான் கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் ஆலி என்ன நடந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது ரோட்லயே நிறைய காமெட்ஸ் வந்து விழுகுது. இவங்களால எங்கேயுமே டிராவல் பண்ண முடியல. எப்படியாவது இவங்க கனடாக்கு போயாகணும். அதனால இப்போதைக்கு இவங்க எல்லாரும் போய் ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. நைட் ஆனதும் மறுபடியும் இவங்க டிராவல் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அந்த பிளேனை பிடிக்கிறதுக்கு. இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரேடியோவில் ஏற்கனவே 75% உயிரினங்கள் இந்த பூமியில் அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க போகிற வழியில் ஏற்கனவே ஒரு பிளேன் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பிளேனும் டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. அதனால இவங்க ரொம்பவே வேகமாக போயாகணும். அந்த பிளேன் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பிளேனுக்கு முன்னாடி காரை கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. பைலட் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த பிளேன் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஜானோட ஃபேமிலியும் அந்த பிளேனில் ஏற்றிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க அப்படி போகும்போது இவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றத பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது கிரீன்லாண்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அங்கே காமெட்டால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்துல தண்ணியில் ஒரு பீஸ் விழுந்து அங்கே ஷாக் வேவ் கிரியேட் ஆகுது. இதனால 2 இன்ஜின்ஸுமே பாதிக்கப்படுது. இப்போ பிளேனால பறக்க முடியாது. அதனால லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே லேண்ட் பண்ணிடுறாங்க. அந்த பிளேனை ஓட்டிட்டு வந்த பைலட்டுக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். இப்போ ஜானால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. இவங்களுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்துல தான் மிலிட்ரி பிளேன் நிற்கும். அதனால மிலிட்ரி ட்ரக் வந்து இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த ஷெல்டருக்கு போவாங்க. அங்கே வந்த எல்லா மக்களையுமே ஷெல்டருக்குள்ளே அலோ பண்ணிடுவாங்க. இப்போ உலகம் அழிய ஆரம்பிச்சிரும். இது நடந்து 9 மாதம் ஆயிருக்கும். உலகம் மொத்தமாகவே அழிஞ்சு போயிருக்கும். எதுவுமே மிச்சம் இருக்காது. ரேடியோ சிக்னல் மூலயமா யாராச்சும் சர்வைவர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு உலகம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் டஸ்டாக இருக்கிறதுனால எந்த ரேடியேஷன் சிக்னலுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்போ தான் இந்த ஷெல்டர் ஓப்பன் ஆகும். இங்கே சில பேர் உயிரோடு இருக்கிறது தெரிய வரும். இவங்க எல்லாரும் உலகம் அழிஞ்சதை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு பறவை பறந்ததுக்கு அப்புறம் தான் இப்போதைக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் ஸ்பேஸ் மூலயமா உலகத்தில் வேற எங்கேயாவது சர்வைவர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு இவங்க கம்யூனிகேட் பண்ணி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. பூமியில் சில பேர் உயிரோட தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரிய வரும். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இது மாதிரி வேற ஏதாவது சீரிஸ் பற்றியோ கதையை பற்றியோ நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. Until then, டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.